செல்வங்களே, புதிய அமர்வுக்கு மீண்டும் வருக. வெள்ளை சட்டையில் ஒரு துளி மை அல்லது வண்ணம் விழுந்தால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? எளிதில் மறைந்து விடுமா? பாலுடன் சாக்கோ பவுடரை கலக்கும் போது பால் எப்படி நிறம் மாறும்? நிறங்கள் எவ்வாறு கலந்து மாறுகின்றன என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா? இன்று செடியில் இருக்கும் ரோஜா மொட்டு நாளை பூவாக மலரும் என்பதை நினைத்து பாருங்கள். நாம் காலையில் சூரியனை பார்க்கிறோம், ஆனால் மாலையில் சூரிய அஸ்தமானம் மற்றும் சந்திரன் இரவில் அதன் இடத்தை பெறுகிறது, மேலும் காலையில் மறைந்துவிடும். மேலும் அவை கவனிக்க மிகவும் சுவாரஸ்யமானவை. நமது அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றி பல மாற்றங்கள் நிகழ்ந்தவை காண்கிறோம். உதாரணமாக, வயல்களில் பயிர்கள் வளரும், மரங்களில் இருந்து இலைகள் விழும், இலைகளில் நிறம் மாறுகிறது. நமக்குள் ஏற்படும் மாற்றங்களையும் நாம் கவனிக்கிறோம். மனிதர்களில் நகங்கள் மற்றும் முடி வளரும், உயரம் அல்லது எடையில் மாற்றம் ஏற்படுகிறது. அன்றாட வாழ்வில் நாம் காணும் எந்த மாற்றத்தையும் புரிந்து கொள்ள விரிவாக விவாதிக்க வேண்டும். ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடத்தின் நம்மை சுற்றியுள்ள மாற்றங்கள் என்ற பாடத்திலிருந்து நாம் கவனிக்கும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் நாம் தினமும் காணும் மாற்றங்களை பற்றி அறிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பால் எப்படி தயாராக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பருவங்களை மற்றும் செயல்முறையை விளக்குங்கள். பல்வேறு வகையான மாற்றங்களை வகைப்படுத்தவும். முக்கிய வார்த்தைகள்: மாநிலத்தில் மாற்றம், உருகுதல், ஒடுக்கம், பொதுவான மற்றும் விரைவான மாற்றம், தற்காலிக மற்றும் நிரந்தர மாற்றம், இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மாற்றம். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். மாற்றம் என்பது ஒரு பொருளின் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் கவனிக்கக்கூடிய ஒரு செயல்முறை ஆகும். மாற்றம் என்பது இயற்கை விதி. வானிலை அவ்வப்போது மாறுகிறது, அதனால் பருவங்கள், சில மாற்றங்கள் விரைவாக நிகழும், மற்றவை நேரம் எடுக்கும். உதாரணமாக, காகிதம் உடனடியாக எரிகிறது, ஆனால் ஒரு இரும்பு ஆணி துருப்பிடிக்க பல நாட்கள் ஆகும். பால் சில மணி நேரங்களில் தயிராக மாறும், அதே சமயம் காய்கறிகள் சமைத்து சில நிமிடங்களில் மென்மையாக மாறும். மாற்றத்தின் போது என்ன நடக்கிறது? மாற்றங்கள் பெரும்பாலும் வடிவம், நிறம், வெப்பநிலை, நிலை அல்லது கலவை போன்ற பண்புகளில் வேறுபாடுகளுடன் இருக்கும். பாலை தயிராக மாற்றுதல். தயிர் பாலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். தயிர் பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலும் தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக வெதுவெதுப்பான பாலில் சிறிதளவு மாதிரி தயிர் சேர்த்து தயிர் தயாரிக்கப்படுகிறது. பின்னர் கிண்ணம் ஒரு மூடியால் மூடப்பட்டு அசையாமல் இருக்கும்.
சில மணி நேரம் கழித்து பால் தயிராக மாறும். பால் சிறிது இனிப்பு சுவை கொண்டது, அதே சமயம் தயிர் சிறிது அல்லது அதிக புளிப்புடன் இருக்கும். பால் திரவ வடிவில் உள்ளது, அதே சமயம் தயிர் அரை திடமானது. பால் தயிராக மாறும்போது அதன் நிறம், சுவை மற்றும் நிலையில் மாற்றங்கள் ஏற்படும். பாலில் இருந்து தயிர் வரை மாற்றம் ஏற்பட்டிருப்பதை இந்த மாற்றங்கள் குறிப்பிடுகின்றன. செயல்பாடு: மூடியுடன் 3 கிண்ணங்களை எடுக்கவும். கிண்ணம் ஒன்றில் குளிர்ந்த பாலை ஊற்றவும். அதே அளவு வெதுவெதுப்பான பாலை கிண்ணங்கள் 2 மற்றும் 3 ஊற்றவும். கிண்ணங்கள் 1 மற்றும் 2 சிறிது தயிர் சேர்த்து நன்கு கிளறவும். அதனால் தயிர் பாலுடன் கலக்கும். அனைத்து கிண்ணங்களையும் மூடி அவற்றை ஒதுக்கி வைக்கவும். சில மணி நேரங்களுக்கு பிறகு கிண்ணம் 2 உள்ள சூடான பால் தயிராக மாறும். அதே நேரத்தில் கிண்ணம் 1 உள்ள குளிர்ந்த பால் மாறாது. கிண்ணங்கள் 2 மற்றும் 3 இரண்டிலும் வெதுவெதுப்பான பால் இருந்தாலும் தயிர் சேர்க்கப்பட்ட கிண்ணம் 2 உள்ள பால் மட்டுமே தயிராக மாறுகிறது. வெதுவெதுப்பான பாலில் தயிர் சேர்ப்பது லாக்டோபேசிலஸ் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது, மேலும் பால் தயிராக மாறுகிறது. காட்சி 10. மாறும் பருவங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பருவங்கள் மாறுவதை காண்கிறோம். மழை காலத்தை தொடர்ந்து குளிர்காலம் வரும். பின்னர் குளிர்காலத்திற்கு பிறகு கோடை காலம் வரும். குளிர்காலம் கோடை காலமாக மாறும்போது நாம் ஆடைகளில் மாற்றங்களை காண்கிறோம். உதாரணமாக, நாம் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணிவோம், ஆனால் கோடையில் பருத்தி ஆடைகளை அணிவோம். குளிர்காலத்தில் கோடை காலத்தை விட இரவுகள் நீளமாக இருக்கும். கோடையில் குளிர்பானங்களை அருந்துகிறோம், ஆனால் குளிர்காலத்தில் டீ, காஃபி அல்லது பால் போன்ற சூடான பானங்களை விரும்புகிறோம். டிசம்பர் மற்றும் மே மாதங்களில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமானம் நேரங்களை காட்டும் அட்டவணை இங்கே உள்ளது. இந்த தரவை பார்க்கும்போது குளிர்காலத்தில் டிசம்பரில் நாட்கள் குறைவாகவும் கோடையில் மே மாதத்தில் அதிகமாகவும் இருக்கும். டிசம்பர் மற்றும் மே இடையே சூரிய உதயத்தின் திசை சற்று மாறுகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி சூரிய உதயம் கிழக்கிலிருந்து சிறிது தெற்கே நிகழ்கிறது. மே 15ஆம் தேதி அது கிழக்குக்கு அருகில் இருக்கும். சூரியனுக்கு முன்னால் நிற்கும் போது மே மாதத்தில் ஒரு சிறுவனின் நிழல் அவருக்கு பின்னால் நேரடியாக விழுகிறது. ஆனால் டிசம்பரில் அவனது இடதுபுறமாக மாறுகிறது. சூரியன் உதிக்கும் திசையில் ஏற்படும் இந்த சிறிய மாற்றம் நிழலை நகர்த்துவதற்கும் பருவநிலை மாற்றத்திற்கும் ஒரு காரணமாகும். ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் மாற்றங்களை வகைப்படுத்தலாம். மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், மீளக்கூடிய மற்றும் மாற்ற முடியாத மாற்றங்கள், உடல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மாற்றங்கள். பொதுவான மாற்றங்கள் மணி நேரம், நாட்கள், மாதங்கள் அல்லது வருடங்கள் போன்ற நீண்ட காலத்திற்கு நிகழும். எடுத்துக்காட்டுகள்:
நகங்கள் மற்றும் முடியின் வளர்ச்சி, பருவங்களை மாற்றுதல், விதை முளைத்தல், விரைவான மாற்றங்கள், பலூனை வெடித்தல், பட்டாசு கொளுத்துதல் போன்ற நிமிடங்கள் அல்லது நொடிகளில் விரைவாக நடக்கும். மீளக்கூடிய மாற்றங்கள் என்பது செயல் தவிர்க்கக்கூடிய அல்லது பொருளை அதன் அசல் நிலைக்கு திரும்ப செய்யக்கூடியவை. உதாரணங்களில் ரப்பர் பேண்ட் நீட்டுவது மற்றும் பனி உருகுவது ஆகியவை அடங்கும். மாற்ற முடியாத மாற்றங்களை செயல் தவிர்க்க முடியாது, மேலும் பொருள் அதன் அசல் நிலைக்கு திரும்ப முடியாது. பாலை தயிராக மாற்றுவது, உணவை ஜீரணிப்பது மற்றும் மாவில் இருந்து இட்லி தயாரிப்பது போன்றவை உதாரணங்களாகும். இயற்பியல் மாற்றங்கள் என்பது உடல் தோற்றம் அல்லது நிலை மாற்றத்தை விளைவிக்கும் தற்காலிக மாற்றங்கள், ஆனால் அதன் வேதியியல் கலவை அப்படியே உள்ளது. பனி உருகுதல், நீர் நீராவியாக மாறுதல், நீராவி ஒடுங்கி நீராவி மற்றும் நீர் பனியை உருவாக்குதல் போன்றவை எடுத்துக்காட்டுகள் ஆகும். ரசாயன மாற்றங்கள் ஒரு புதிய பொருளை உருவாக்கும் வேதியியல் கலவையில் நிரந்தர மாற்றங்கள் நிகழும். எடுத்துக்காட்டுகளில் விறகு எரிதல், பாப்கார்ன் உறுத்தல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல் ஆகியவை அடங்கும். விரும்பத்தக்க மாற்றங்கள் பயனுள்ளவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காதவை மற்றும் விரும்பத்தகாதவை. அவை பழங்கள் பழுக்க வைப்பது, செடிகளின் வளர்ச்சி, உணவு சமைப்பது போன்றவை. விரும்பத்தகாத மாற்றங்கள் என்பது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் காடழிப்பு, பழங்கள் அழுகுதல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல் போன்ற நாம் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஆகும். இயற்கை மாற்றங்கள் தாமாகவே இயற்கையில் நிகழ்கின்றன மற்றும் மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை. பூமியின் சுழற்சி, சந்திரனின் மாறுதல், கட்டங்கள் மற்றும் மழை ஆகியவை இதில் அடங்கும். மனிதனால் உருவாக்கப்பட்ட அல்லது செயற்கையான மாற்றங்கள் மனிதர்களால் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். மேலும் அவை சமைத்தல், காடுகளை அழித்தல், பயிர்களை பயிரிடுதல் மற்றும் கட்டிடங்கள் கட்டுதல் போன்றவை தானாகவே நிகழாது. இவை அனைத்தும் நாம் கவனிக்கும் மாற்றங்களை பற்றியது மற்றும் நீங்கள் அதை நன்கு புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்மை சுற்றி பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. சில மாற்றங்கள் இயற்கையாகவே நிகழ்கின்றன, சில மாற்றங்கள் மனிதர்களால் தொடங்கப்படுகின்றன. ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை காட்ட பல மாற்றங்களின் குறிகாட்டிகள் இருக்கும். ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நம்மை சுற்றியுள்ள மாற்றங்களை நாம் பல வழிகளில் வகைப்படுத்தலாம். மெதுவாக, வேகமான, நிரந்தர, தற்காலிகமான, இயற்கை, மனிதனால் உருவாக்கப்பட்டவை போன்றவை. மாற்றங்களின் வகைப்பாடு நிலை மாற்றம், நிறம் மாற்றம், அளவு மாற்றம், சுவை மாற்றம் போன்ற மாற்றங்களின் பல்வேறு குறிகாட்டிகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது.